அப்படின்னா பாதம் அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதில் உள்ள நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும். கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல மிகவும் சுவையாக இருக்கும். அத்தகைய கதை ஒன்றை படிப்போமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னது, சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து மேக்ஸிமம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னது, ஆல்ரெடி சர்க்கரை பந்தல், ஸோ ஸ்வீட்டு மேக்ஸிமம் இருக்குது, அதில் தேன்மழை பொழிஞ்சா எவ்வளோ ஸ்வீட்னஸாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அது கூட எக்ஸஸாக ஏதாவது கிடைக்கி அப்படின்னா ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கதையை தான் நம்ம இப்போ வந்து படிக்க போகிறோம். என்றென்றைக்கும் என்றைக்கும் போல் தேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலணி தைக்கும் மாறி. காலையிலேயே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அரூப விரல்களால் நகரமெங்கும் எதையோ தேடுவது போல் படர்ந்து கொண்டிருந்தது. எவரேனும் காலணி தைக்க வரக்கூடுமோ என பசியுடன் காத்திருந்தார். ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும், அதற்கும் ரூபாய் வேண்டியிருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது. வலுத்து பெய்ய துவங்கியது மழை. காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது. அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை. அவரும் ஒரு மரம், 8 பழைய செருப்புகளும் தவற சினிமா தியேட்டரின் குறுகிய வலப்புற சந்தில் இருந்து குடையில்லாமல் நனைந்தபடி வெளிப்பட்ட சிறுமியொருத்தி ஒரு மீனைப் போல சுழன்று அவர் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள். அந்த காலணி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமான சிறுமிகளின் காலணி போல அல்லாது வெல்வெட் தைத்து பூவேலை கொண்ட காலணியாக இருந்தது. அந்த காலணியில் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம். கிளிசலை தைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார். இப்போதே குடிக்கப் போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர் விட்டது. காற்றும் மழையும் தீவிரமாகி சுழன்றன. பின் மதியம் அஃது ஓய்ந்தபோது ஒளித்திவளைகள் ஆங்காங்கே தெரிய துவங்கின. அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாறி. நிச்சயம் 2 ரூபாய் கிடைக்கும். மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை. ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது. பின்பு இரவு 2ஆம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தார். அவள் வரவில்லை. மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்து கொண்டு காலணியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காலை மழை இல்லை, நல்ல வெயில். இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்து மீண்டும் ஒரு முறை நன்றாக துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபட துவங்கினார். அன்றும் அந்த சிறுமி வரவே இல்லை. மறந்து விட்டாளா, இல்லை யாரிடம் கொடுத்தோம் என தெரியாமல் அலைகிறாளா, தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து போனார். மறுநாள் 3ஆம் நாள் என நாட்கள் கடந்த போதும் அவள் வரவே இல்லை. ஆனால் அவர் அந்த காலணியை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தார். ஓர் இரவில் மாரியின் மனைவி அந்த காலணியை கண்டாள். அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள். சிறுமியின் காலணி போலிருந்தது. அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. சிறுமியின் காலணி அவளுக்கு பொருந்துகிறதே என்றவள் மற்றொரு காலணியை தேடி பையை கொட்டினாள். சப்தம் கேட்டு மாறி கோபமாக உள்ளே வந்தபோது மனைவியின் வலக்காலில் இருந்த சிவப்பு காலணியை கண்டார். ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கலற்ற சொல்லி கிழிந்துவிட்டதா என பார்க்கையில் கையில் எடுத்து உயர்த்தினார். கிழியவில்லை. சிறுமியின் காலணி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்ற வியப்புடன் அது ஒற்றை காலணி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றார். அவள் முணுமுணுத்தபடி பின்வாசலுக்கு போய்விட்டாள். காலணி அவருக்குள்ளும் ஆசையை தூண்டியது. போட்டு பார்க்கலாம் என தன் வலக்காலை சிறிய காலணியில் நுழைத்த போது அது தனக்கும் சரியாக பொருந்துவதைக் காண விசித்திரமாயிருந்தது. 2 வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்துகிறது? அவரால் யோசிக்க முடியவில்லை. எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்துவிட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டுக்கொண்டார்.
மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த காலணியின் விசித்திரம் பற்றி சொல்ல அவர் தன் வலக்காலை பொருத்தி பார்த்தார். அவருக்கும் சரியாக இருந்தது. இச்செய்தி நகரில் பரவியது. அந்த காலணியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து அணிந்து தமக்கும் சரியாக உள்ளதைக் கண்டு அதிசயித்து போயினர். அந்த காலணி ஒரு வயது குழந்தை முதல் வயசாலி வரை எல்லோருக்கும் பொருந்துவதாக இருந்தது. அதை காலில் அணிந்தவுடன் மேகத் துணுக்குகள் காலடியில் பரவுவது போலவும் பனியின் மிருது படருவது போலவும் இருப்பதாக பலர் கூறினர். அவர் வராது போன காலணிக்குரிய சிறுமியை நினைத்து கொண்டார். கோடைக்காலம் பிறந்திருந்தது. எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தை காலணியை அணிந்து பார்த்து போயினர். அதை அணிந்து பார்க்க அவர்களே பணம் தரவும் தொடங்கினர். தினசரியாக பணம் பெருகிக் கொண்டே போனது. வருடங்கள் புரண்டன. அவர் பசு 2 வாங்கினார். வீடு கட்டி கொண்டார். வாழ்வின் நிலை உயர்ந்து கொண்டே போனது. இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என பலர் முகத்தினூடேயும் அவளை தேடிக்கொண்டே இருந்தார். அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள். அணிந்து பார்ப்பார்கள். முகத்தில் சந்தோஷம் பீரிடும். கலைந்து போவார்கள். இப்படியாக மாரியின் 30 வருடம் கடந்தது. அந்த வருடம் மழைக்காலம். உரத்து பெய்தது. ஓரிரவில் காலணியோடு வீடு திரும்பும்போது அதை திருட முனைந்த இருவர் தடியால் தாக்க பலமிழந்து கத்தி வீழ்ந்தார். யாரோ அவரை காப்பாற்றினார்கள். காலணி திருடு போகவில்லை. ஆனால் தலையில் பட்ட அடி அவரை பலவீனமடைய செய்தது. வீட்டை விட்டு வெளியே நடக்க முடியாதவராகி போனார். அந்த சிறுமிக்காக அவர் மனம் காத்து கொண்டே இருந்தது. தனது மரணத்தின் முன்பு ஒரு தரம் அவளை சந்திக்க முடியாதோ என்ற ஏக்கம் பற்றி கொண்டது. தான் அவளால் உயர்வு அடைந்ததற்கான கடனை சுமந்தபடி மறிக்க வேண்டும் என்பது வேதனை தருவதாக இருந்தது. பார்வையாளர்கள் அவர் வீடு தேடி வந்து அணிந்து பார்த்து போயினர். ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடித்த பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும்போது யாரோ கதவை தட்டும் சப்தம் கேட்டது. கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என்று சொன்னார். மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தார். அவள் தனிவான குரலில் சொன்னாள், வெகு தாமதமாகிவிட்டது. எனது காலணியை தைத்து விட்டீர்களா இல்லையா? அவளை அடையாளம் கண்டுவிட்டார் மாரி. அதே சிறுமி. அந்த பெண் தன் கையிலிருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடக்கால் காலணியை எடுத்து அவர் முன்னே காட்டி சொன்னாள், இதன் வலது காலணி தைக்க கொடுத்தது நினைவிருக்கிறதா? அவர் தலையாட்டியபடி தன்னிடமிருந்து காலணியை எடுத்து வந்து துடைத்து அவளிடம் காட்டினார். அவள் கைகளில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்து சொன்னார், இந்த காலணி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது. அவள் ஆச்சரியமின்றி தலையாட்டினாள். தன்னிடமிருந்த நாணயம் எதையோ அவரிடம் கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த காலணியை போட்டாள். இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான். அவள் யார் என அறிய ஆவலாகி கேட்டார். பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மலையில் வெளியேறி சென்று விட்டாள். தெருவின் விளக்கு கம்பம் அருகே வந்து நின்ற அவள் கூடையிலிருந்த 2 காலணியையும் எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள். அவள் கொண்டு வந்த இடது காலணி சரியாக பொருந்தியது. தைத்து வாங்கின வலது பாத காலணியை அணிந்தபோது அது பொருந்தவில்லை. சிறியதாக இருந்தது. நூல்வெளி எஸ். ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ வந்து இந்த பாதம் அப்படிங்கிற கதையை பார்த்தோம் அப்படின்னா, சிலவங்க லைஃப்பில் வந்து இப்படி தான் நமக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதை வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை வந்து ஒரு செப்பலை கொடுத்துட்டு தைக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த செப்பல் எல்லாருக்கும் பொருந்துது. அது மூலமாகவே அவர் வாழ்க்கையில் உயர்ந்துடுறாரு. ஸோ அந்த செப்பல் வந்து லாஸ்ட்டாக வந்து வாங்குறாங்க. ஆனால் அது அந்த தேவதைக்கு வந்து பொருந்தாத மாதிரி கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையை எழுதின ஆத்தரை நினச்சி பார்க்குறப்போ ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது.
ஸோ எப்படி இப்படிலாம் ஒரு கதை எழுத முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எஸ். ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தான் அந்த எழுத்தாளர். அவங்க தற்கால தமிழ் எழுத்தாளர்கள்ல குறிப்பிடத்தக்கவரா இருக்காரு. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உப பாண்டவம், கதா விலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இந்த கதை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். ஸோ தாவரங்கள் ஒன்றோட ஒன்று பாதத்தை பற்றி உரையாடிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு கால் முளைச்சிருது. ஏன்னா பாதம் இல்லையா, அதனால கால் முளைச்சி தேசாந்திரி அப்படியே சாந்தமாக நடந்து போகிறாங்க தேசத்தை நோக்கி. ஸோ அப்போ கதை நிறைய கதை கேட்டு போகிறாங்க. விலாசம் கேட்டு கேட்டு கதா விலாசம் கேட்டு போகிறாங்க. கடைசியில் பாண்டவ பூமியை போய் அடைகிறாங்க, உபபாண்டவம். ஸோ தாவரங்களோட உரையாடல் என்ன நடக்குன்னு பார்த்தோன்னா பாதத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ கால் முளைத்த கதைகளாக மாறுது. அது தேசத்தோட சாந்தத்தோட அப்படியே அட்ரஸ் கேட்டு போகிறாங்க. கதா விலாசம் விலாசம் கேட்டு கேட்டு போகமுச்சுல அவங்களுக்கு பாண்டவ பூமியை உபயமாக தர்றாங்க. அது கிடச்சிருது. ஸோ இந்த கதையோட ஆசிரியர் யாருன்னா எஸ். ராமகிருஷ்ணன். ஸோ இந்த கதையை அப்படி தாவரங்கள் உரையாடலில் தொடங்கி கால் முளைச்சிருது. கால் முளைச்ச கதைகள், தேசமே சாந்தமாக இருந்து கதை விலாசத்தை கேட்டுகிட்டே போய் நேராக போய் உபபாண்டவம் அப்படிங்கிற இடத்த அடைகிறாங்க. ஸோ இது எஸ். ராமகிருஷ்ணன், ராமன் கிருஷ்ணன் 2 பேரோட தான் மொத்தமாக. ஸோ அப்படி சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சிடலாம். நம்மளோட லைஃப்லையும் எப்போ அதிர்ஷ்ட கதை வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கணும். அது கிடைக்கமுச்சுல நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி மென்மேலே வளர்றதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பேஸாக இருக்கும். சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட சேர்த்து இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி. தேங்க்யூ.